வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம டெக் இன் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதனால் லினக்ஸ் ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸை விட பெட்டராக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க வரல டெக்னாலஜி நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்க தான் செய்யுது. நம்ம கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா செக்யூரிட்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. மோஸ்ட்லி யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கான்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். செக்யூரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மக்கள் ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேஜராக லினக்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஏன் பெட்டராக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு ஜென்யூன் விண்டோஸ் ஓஎஸ் வேணும் அப்படின்னா சம் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் லினக்ஸில் ஜென்யூன் டிஸ்ட்ரோ வேணும்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் விண்டோஸ் மாதிரி லினக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சுத்தமாக தேவையே இல்லை. லினக்ஸ் ஓஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மணியை அளவுக்கு அதிகமாக சேவ் பண்ண முடியும். அதோட நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. விண்டோஸை கம்பேர் பண்ணால் லினக்ஸ் செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். விண்டோஸ் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பீப்புள் நம்மளோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. விண்டோஸில் உங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிவைரஸ் தேவைப்படும். அதனால் நீங்கள் நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். விண்டோஸ் மாதிரி லினக்ஸில் அவ்வளோ ஈஸியாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. லினக்ஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரூட் பாஸ்வேர்டு தேவைப்படும். லினக்ஸில் யூசர் இன்டர்ஃபேஸை விட செக்யூரிட்டிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லினக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு செப்பரேட்டாக ஆன்டிவைரஸ் கூட தேவைப்படாது. அதனால் நீங்கள் சிங்கிள் ரூபி கூட செலவு பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. லினக்ஸில் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பக்காவாகவே இருக்கும். லோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க பழைய சிஸ்டமாக இருந்தால் கூட போதும் லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஈவன் 256 MB ரேம் இருக்க சிஸ்டமில் கூட லினக்ஸோட நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் விண்டோஸ் 10 சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். விண்டோஸில் இருக்க யூசர் இன்டர்ஃபேஸ்னால தான் இதுக்கு ஹை ஸ்பெசிஃபிகேஷன் ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படுது. டேட்டா ப்ராசஸிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ் சிஸ்டம்ஸ் தான் பெஸ்ட் என்னைக்கும். ப்ரோக்ராமர்ஸ்க்கு விண்டோஸ் ஓஎஸை விட லினக்ஸ் ஓஎஸ் தான் பெட்டராக இருக்கும். லினக்ஸ் ஓஎஸ் மேஜராக இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். லினக்ஸில் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். அதோட லினக்ஸ் சிஸ்டம்ஸில் டிஃபால்ட்டாக SSH பண்ண முடியும். இதனால் எவ்வளோ சர்வர்ஸ் இருந்தாலும் சரி மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. விண்டோஸ் டெர்மினல் விட லினக்ஸ் டெர்மினல் தான் ரொம்ப எஃபிஷியன்ட்டான அவுட்புட் தரக்கூடியது. நெக்ஸ்ட் லினக்ஸில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற அப்டேட்டை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவங்க கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்டில் பக்ஸ் தான் இருக்கும். இன்னும் கூட நிறைய ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்குது. லினக்ஸில் இது மாதிரி ப்ராப்ளம் வர்றது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி வர சின்ன சின்ன ப்ராப்ளமை கூட இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. லினக்ஸ் ஓஎஸ் ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட ஓஎஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஓஎஸ் கஸ்டமைசேஷனை விட லினக்ஸ் ஓஎஸ் கஸ்டமைசேஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் லினக்ஸில் லாட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லைசன்ஸை ப்ரைஸு ஆக்டிவேஷன் பண்ணுற நிறைய பிரச்சனை இருக்குது. பட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் அது மாதிரி பிரச்சனையே இல்லை. ஸ்பெசிஃபிக் யூசேஜுக்கு நிறைய லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்பிரைசஸ்க்கு அப்படின்னு பார்த்தா ரெட் ஹேட், உபுண்டு, லினக்ஸ் மின்ட் போன்ற நிறைய ஓஎஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்றது போல வெரைட்டி ஆஃப் லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிரைவசி அப்படின்னு பார்த்தா விண்டோஸ் சிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் சிஸ்டம்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? விண்டோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே எனபிளா இருக்கும். நம்மளோட டேட்டாவை எடுத்து ரிவீல் பண்றாங்க பண்ணல அப்படின்றது செகண்டரி. நம்மள ஸ்பை பண்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். நம்ம பிரைவேட் டேட்டாவை சேஃப்டியாக வச்சிருக்க நமக்கு அடிஷனல் டூல்ஸ் விண்டோஸில் தேவைப்படும். லினக்ஸில் இது மாதிரி பிரைவசி இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதோட நம்மளோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அடிஷனல் சாஃப்ட்வேரும் லினக்ஸ்க்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ரிலேபிலிட்டி அப்படின்னாலும் லினக்ஸை தான் சொல்லணும். விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்லோ ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் கூட அதை ரீபூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். பட் லினக்ஸில் இது மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப நாள் ஆனாலும் ரீபூட் பண்ணாமலே லினக்ஸ் சிஸ்டம்ஸை ரன் பண்ண முடியும். ஹை லெவல் கம்பெனிஸ் கூகுள், அமேசான் போன்ற நிறைய கம்பெனிஸ் லினக்ஸ் சிஸ்டம்ஸ் தான் தற்போது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் ரீபூட் பண்ணாமலே லினக்ஸ் சிஸ்டம்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாவே ரன் ஆகும். ஃபைனலி லினக்ஸ்ல இருக்க ரொம்ப பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் தான். லினக்ஸ் சிஸ்டம்ஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு நீங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. லினக்ஸ் கம்யூனிட்டி பேஜில் உங்களோட இஷ்யூவை போஸ்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். விண்டோஸ் விட லினக்ஸ்க்கு தான் பெட்டர் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் விண்டோஸ் சிஸ்டம் விட லினக்ஸ் சிஸ்டம்ஸை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு. இந்த வீடியோ மூலமா நீங்க நிறைய விஷயத்தை கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெக் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.